الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأكرمين وأزواجه الطاهرات أمهات المؤمنين والتابعين لهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: ولله أشد فرحا بتوبة عبده، أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹ் தஆலா அவர் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அருமை சஹாபாக்கள், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழுகின்ற எல்லா முஃமினான ஆண்கள், முஃமினத்தான பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, யாரெல்லாம் இந்த உபன்யாசத்தை தத்தமது இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட தாய்மார்களே, சகோதரிகளே, சிறார்களே, வல்ல நாயன் அல்லாஹு தஆலா எமக்கு ஒரு அழகான மாதத்தை தந்தான். அந்த மாதத்தினுடைய இறுதி கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, சாதாரண ஏனைய நாட்களுக்கும் இந்த ரமலானில் நாம் பெற்ற அனுபவத்துக்கும் மத்தியில் எப்படிப்பட்ட பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை சற்று நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் என்றால், சுப்ஹானல்லாஹ், எண்ணில் அடங்காதது, சொல்லி முடிக்க முடியாதது. ஏனைய காலங்களில் ஒரு ஏழை எளியவர்கள் ஒரு உதவியை கேட்டால், சில வேளைகளில் நாங்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி செய்ய முடியாத ஒரு தருணத்தில் உதவி செய்ய முடியாமல் நாங்கள் ஒரு காரணத்தை சொல்லி விடுவோம். ஆனால் ரமலான் மாதத்தில கையில எங்களுடைய பாக்கெட்டில சல்லி இல்லைன்றாலும் நாங்கள் வீட்டுக்கு போய் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தோம், உதவி செய்தோம். யாசகர்களுக்கு சிறிய ஒரு உதவி செய்வதற்கு யோசித்த நாங்கள், அல்லது சிறிய உதவியை செய்த நாங்கள், ரமலான் மாதத்தில் ஒருவர் யாசகம் கேட்கின்ற பொழுது நாங்கள் எண்ணி பார்க்கவில்லை, இவ்வளவுதான் கொடுக்கணும் என்று நினைக்கவில்லை. எங்களிடத்தில் எவ்வளவெல்லாம் கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுத்தோம். எங்களுடைய கஞ்சத்தனத்தை எங்களுக்கு அகற்றி ஈகை குணத்தை இந்த ரமலான் மாதம் தந்திருக்கிறது. மற்ற மாதங்கள்ல குர்ஆனை நாங்கள் எந்த அளவுக்கு ஓதினோம், ஆனால் இந்த மாதத்துல குர்ஆனை ஆசையுடன் எடுத்து ஓதினோம். ஹிஸ்பு மஜ்லிஸ்களிலே கலந்து கொண்டோம். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை நாங்கள் ஓதி
அதன் மூலமாக பெற்ற பலன்கள் எத்துணை சிந்தித்து பாருங்கள். இந்த மாதம் தௌபாவுடைய மாதம், பொறுமையினுடைய மாதம், அல்லாஹ்விடத்தில் அனைத்தையும் பரம் சாட்டுகின்ற மாதம், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை எதிர்பார்க்கின்ற மாதம், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை கேட்டு கேட்டு கெஞ்சிய மாதம். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذுனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் செய்த தப்பு தவறுகள் அனைத்தையும் மன்னித் தருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சிய மாதம். அல்லாஹ்விடத்தில் நாயனே இத்கும் மினன் நார், நரக விடுதலையை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பிய மாதம். ஏனைய மாதங்கள்ல இவை அனைத்தும் நடந்ததா? இல்லை. அப்படியாக இருந்தால் ரமலான் எந்த அளவு ஒரு மாற்றத்தை எங்களிலே ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பாருங்கள். நேற்று இரவு லைலத்துல் கத்ரினுடைய இரவு, லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து நாங்கள் அனைவரும் பள்ளியிலே ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் கை உயர்த்தி தௌபா கேட்டோம் அல்லவா? சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதன் சந்தோஷம் ஏற்படுகின்ற பொழுது பிழை செய்வது இயற்கை. ஒரு மனிதன் சந்தோஷம் மிகுதியினால தவறு செய்வான். சில வேளைகளில் பிழையான வார்த்தைகளை கொண்டு உச்சரிப்பான். ஆனால் எந்த ஒரு கட்டத்திலையும் ஒரு மனிதன் அல்லாஹ்வை பார்த்து, நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய இறைவன், நீ என்னுடைய அபுது, நான் உன்னுடைய ரப்பு என்று சொல்வானா? எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வந்தாலும் அல்லாஹ்வை பார்த்து இந்த வார்த்தையை ஒரு அடியான் சொல்லவே மாட்டான். நீ என்னுடைய அடிமை, அல்லாஹ் பொறுத்துக் கொள்வானா இந்த வார்த்தைக்கு? நான் உன்னுடைய இறைவன் என்று சொன்னால் அல்லாஹ் பொறுத்துக் கொள்வானா? இல்லை. ஆனால் ஒரு மனிதன் சந்தோஷத்தின் உச்சகட்டத்தை அடைந்து, சந்தோஷம் இதற்கு மேலால் ஒன்றுமே இல்லை என்று எண்ணுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் சொல்லுகின்றான், யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் இந்த வார்த்தையை சொல்லுகின்ற அளவுக்கு சந்தோஷம் ஏற்படுவதை விட அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியான் தௌபா செய்கின்ற பொழுது மிக கூடுதலாக, அதைவிட கூடுதலாக சந்தோஷப்படுகின்றான் என்ற கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்பொழுது இந்த வார்த்தையை சொல்கின்றான்? ஒரு மனிதன் பாலை வனத்தில் தன்னுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு பிரயாணம் செய்து கொண்டு போகிறான். இவனுடைய உண்ணுகின்ற உணவு, குடிக்கின்ற குடிபானம், பிரயாணத்தை முடிப்பதற்கு தேவையான அத்தனை கட்டுச்சாதனமும் ஒட்டகத்தின் மீது வைத்திருக்கின்றான். ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு பிரயாணம் செய்கின்றான். அந்த பாலை வனத்துல ஒரு மரம் கிடைக்கிறது. ஒரு மரம் கிடைக்கிறது. அந்த மரத்துக்கு கீழால் சற்று அயர்ந்து தூங்குவோம் என்று நினைத்து அவன் அந்த மரத்துக்கு கீழால் இறங்கி விடுகின்றான். சிறிது நேரம் கழித்து அவன் எழுந்து பார்க்கின்றான். அவனுடைய ஒட்டகத்தை காணவில்லை. அவனுடைய ஒட்டகத்தை காணவில்லை. பிரயாணமோ மிக நீண்ட தூரம். இவனுடைய அத்துணை கட்டுச்சாதனமும் அந்த ஒட்டகத்தின் மீது இருக்கிறது. உண்ணுகின்ற உணவு, குடிக்கின்ற குடிபானம், ஏனைய அனைத்து வஸ்துக்களும் ஒட்டகத்தின் மீது இருக்கிறது. அந்த ஒட்டகம் இவனை விட்டு விட்டு எங்கோ சென்று விட்டது. இப்பொழுது கண் விழித்த இந்த மனிதன் கவலைப்படுகின்றான்.
என்ன செய்வதென்று தெரியவில்லை. இவன் நினைத்துக் கொண்டான், இனி மூச்சு உள்ளவரை நான் வாழ்ந்துவிட்டு இனி மரணம் தான். மரணம் என்பது இவனுக்கு கன்ஃபார்மாகிவிட்டது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்தை ஒரு ஒட்டகம் இல்லாமல், குடிபானம் இல்லாமல், உணவு இல்லாமல் கடக்க முடியாது. இவன் அந்த மரத்துக்கு கீழால் கவலைப்பட்டவனாக, மௌத்தை எதிர்பார்த்தவனாக மீண்டும் உறங்குகிறான். உறங்கிவிட்டு மீண்டும் சில நேரம் கழித்து எழுந்து பார்க்கின்றான். இவனுடைய காணாமல் போன ஒட்டகம் இவனுடைய தலைக்கு கிட்டே வந்து நின்று கொண்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ். இப்ப எப்படி சந்தோஷப்படுவான்? இவன் சந்தோஷம் எப்படி இருக்கும்? இந்த சந்தோஷத்தின் மிகுதியால் இவன் சொல்லுகின்றான், யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய இறைவன் என்று தவறுதலாக மாற்றி சொல்லிவிடுகின்றான். சந்தோஷத்தின் உச்சகட்டம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மனிதன் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பான். போன உயர் இவனுக்கு கிடைத்து விட்டதல்லவா? அப்படியாக இருந்தால் எப்படிப்பட்ட சந்தோஷம்! அந்த சந்தோஷத்தை விட அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். எப்பொழுது என்றால், தன்னுடைய அடியான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்ற பொழுது அல்லாஹ் இந்த அளவுக்கு சந்தோஷப்படுகின்றான். அல்லாஹ் பாவம் செய்வதை விரும்புவதில்லை, பாவங்களை ஹராமாக்கி இருக்கின்றான். ஆனால் பாவங்களுக்காக வேண்டி, செய்த தவறுகளுக்காக வேண்டி எந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறானோ அந்த தௌபா செய்கின்ற மனிதனை அல்லாஹ் தஆலா கூடுதலாக விரும்புகின்றான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் மஅசூமீன்களான அல்லாஹ்வினுடைய அடியார்களை தவிர மற்ற அனைத்து அடியார்களும் மனிதர்களும் பிழைகளும் தவறுகளும் செய்யக்கூடியவர்கள் தான். குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், எல்லா ஆதமுடைய மனிதனும் தவறு செய்யக்கூடியவன் தான். ஆனால் உண்மையான நல்ல மனிதன் யாரு தெரியுமா? அத்தவ்வாபூன். அல்லாஹ்விடத்தில் யாரு தௌபா செய்து மீளுகின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான நல்லவர்கள் என்ற கருத்தை ஹதீஸ்களின் வாயிலாக நாங்கள் பார்க்க முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, தௌபாவுடைய மாதம், மற்றைய மாதங்களில் நாங்கள் இந்த அளவுக்கு தௌபா செய்தோமா? இல்லை சகோதரர்களே. ஆனால் ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் கண்ணீர் சிந்தி இரண்டு கைகளையும் அல்லாஹ்விடத்தில் ஏந்தி ரகசியமாகவும் பரகசியமாகவும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தோம் அல்லவா? இது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த மாற்றம். அது மட்டுமா? குர்ஆனை ஓதினோம், அழுத்தம் திருத்தமாக ஓத பழகினோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் குர்ஆனை சரியாக ஓதுகின்றான் என்றால் அவன் மஅஸஃபரத்தில் கிராமில் பரரா, நல்லோர்களான அறிஞர்களுடன் நாளை மறுமை நாளில் இருப்பான். அதே நேரம் குர்ஆன் ஓதத் தெரியாதவன் குர்ஆனை ஓத முயற்சி செய்கின்றான் என்றால் ஃபலஹு அஜ்ரான், அவனுக்கு 2 கூலி கொடுக்கிற அல்லாஹ் 2 கூலி கொடுக்கிறான். ஒன்று அவன் குர்ஆனை ஓதுவதற்குரிய கூலி, இரண்டாவது குர்ஆனை ஓத அவன் பழகின்றான் அல்லவா, திருத்தமாக ஓத வேண்டும் என்று முயற்சிக்கின்றான் அல்லவா, அதற்குரிய கூலியை அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுக்கின்றான். அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் வெறும் 10 நன்மை அல்ல சகோதரர்களே.
அலிஃப் லாம் மீம் ஓதுவதற்கு ஒரு செகண்ட் போதும். இந்த ஒரு செகண்ட்ல எங்களுக்கு 30 நன்மை கிடைக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று நான் சொல்லவில்லை. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் இன்னும் ஒரு எழுத்து, மீம் இன்னும் ஒரு எழுத்து. எனவே அலிஃப் லாம் மீம் என்று ஒரு மனிதன் ஓதினால் அவனுக்கு 30 நன்மை கிடைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை ஓதுவதை ஊக்குவித்த ஒரு மாதம். நாங்க குர்ஆன் என்று சொன்னா நினைச்சு கொண்டு இருந்தது இவ்வளவு நாளும் எப்படி தெரியுமா? பள்ளிக்கூடத்துல ஹஸ்ரத்திடத்துல போய் நாங்கள் ஓதுகின்ற அந்த வேதம், அந்த புத்தகம் தான் குர்ஆன். நாங்கள் சரியாக ஓதினால் ஹஸ்ரத் எங்களை பாராட்டுவார், நாங்கள் தவறாக ஓதினால் ஹஸ்ரத் எங்களை கண்டிப்பார். இப்படித்தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் குர்ஆனை பற்றி. அல்லது யாராவது மௌத்தா போனா அந்த இடத்துல நாங்கள் யாசீன் ஓதணும், இல்லை மௌத்தானவருக்காக வேண்டி 30 ஜுஸை ஓதி தமாம் செய்யணும், இதுதான் குர்ஆன் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் என்பது அதற்கு மேலால். குர்ஆனுடைய மகிமையை சொல்லி முடிக்க முடியாது. அதனால் தானே அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்தை வர்ணித்தான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் என்றால் உங்களுக்கு தெரியுமா? ரமலான் மாதம் என்றால் நோன்பு பிடிக்கிற மாதம் என்று அல்லாஹ் சொல்லல. ரமலான் மாதம் என்றால் இரவு நேரம் நின்று வணங்குற மாதம் என்று சொல்லல. ரமலான் மாதம் என்றால் கொடை கொடுக்கின்ற மாதம் என்று சொல்லல. அந்த அத்துணையையும் கொண்டு சேர்த்து அல்லாஹ் சொல்கின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் என்பது என்ன தெரியுமா? குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இன்று குர்ஆன் சாதித்த சாதனைகள், இன்று சமூகம், முஸ்லிம் சமூகம் பெற்ற வெற்றிகள் அனைத்தும் குர்ஆனுக்கு பின்னால் இருக்கிறது சகோதரர்களே. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கிய மாதம் என்று சொல்கின்றான். 1400 வருடங்களுக்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற அந்த அத்தியாயம் இறங்கிய பொழுது அந்த இடத்திலே முஸ்லிமானவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதன் பிறகு வீட்டுக்கு வருகிறார்கள். அன்னை ஹதீஜா நாயகிடத்தில் சொல்கின்றார்கள். அப்பொழுது தன்னுடைய அருமை மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுக்கு தாயாராகிய ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றார்கள். இவ்வாறு ஒரு சிலர்கள் ஏற்ற இஸ்லாம், ஒரு சிலர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாஇல் 1,24,000 சஹாபாக்களுக்கு முன்னால் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா ருப்ப முபல்லகின் அவ் ஆபின ஸாமியா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அரேபிய தீபகற்பம் அப்படியே இஸ்லாத்தை தழுவியது. மக்கா நகர் இஸ்லாமிய மயமாக மாறியது. அரபிய தீபகற்பத்துக்கு ஏக ஜனாதிபதியாக, தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அப்ப சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை தொட்டும் ஒரு அத்தியாயத்தையாவது, ஒரு வசனத்தையாவது எத்தி வைங்கள். ரொம்ப முபல்லகின் அவ் ஆமின ஸாமி, எத்தனையோ எத்தி வைக்கப்படுகின்றவர்கள் நேரடியாக கேட்டவரை விட மிக நினைவு சக்தி உள்ளவராக, மிக பாதுகாக்கக்கூடியவராக, மிக திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னவுடன் அந்த இடத்திலேயே ஒட்டகங்களை திருப்பிக் கொண்டு பல நாடுகளுக்கு புறப்பட்டு சென்றார்கள் சஹாபாக்கள் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக. கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கு பின்னால் இருப்பது என்ன? அல் குர்ஆன். இன்னைக்கு முஸ்லிம் நாடுகளுக்கு ஏன் சண்டை பிடிக்கப் போகிறார்கள்? ஈரான் யுத்தம், பலஸ்தீன் யுத்தம், ஆப்கானிஸ்தான் யுத்தம், சிரியா யுத்தம், யமன் யுத்தம் என்று சொல்லி எல்லா முஸ்லிம் நாடுகளையும்
குறிவைத்து ஏன் தாக்குகின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே? ஒன்று, அல்லாஹு தஆலா அந்த முஸ்லிம் நாடுகளிலே வைத்திருக்கக்கூடிய செல்வம். இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? அந்த முஸ்லிம்களின் மீதுள்ள வன்மையான அதாவது மிக மோசமான எதிர்மறையான தன்மை, முஸ்லிம்களினுடைய வளர்ச்சி, இதை தாங்க முடியாது அவர்களுக்கு. பல தடவை முயற்சி செய்தார்கள். இஸ்லாத்தில் உள்ளவர்களை மதமாற்றம் செய்வோம் என்று தடுமாறினார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. குர்ஆன் அவர்களை பாதுகாத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி அவர்களை பாதுகாத்தது. ஆனால் இவர்கள் கடைசியாக எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களை அழிப்போம், முஸ்லிம்களை அழிப்போம் என்று எடுத்த ஆயுதம் தான் இன்று எத்தனையோ நாடுகளிலே இவர்கள் யுத்தம் செய்து அந்த நாட்டில் உள்ள பொருளாதாரங்களை சுரண்டி அந்த முஸ்லிம்களை கொடுமைப்படுத்தி கொலை செய்து கொண்டெல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் அழிந்ததா? இஸ்லாம் முடிந்து விட்டதா? இல்லை, இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்று ஒரு சிலர்களை கொண்டு ஆரம்பித்த இஸ்லாம் இன்று 200 கோடி பேர்களை தாண்டி உலகத்திலே முதல் மார்க்கமாக வீறு நடை போட்டுக் கொண்டு செல்கிறது என்றால் இஸ்லாத்தை அழிக்க முடியாது. அவர்கள் அனைவரும் குர்ஆனை, இஸ்லாத்தை அவர்களுடைய வாயினால் ஊதி அணைக்க பார்க்கின்றார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி என்றாலும் அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியை பூர்ணமாக்கிக் கொண்டே இருப்பான். அதை அழிக்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இஸ்லாமினுடைய வளர்ச்சிக்கு பின்னால் இருப்பது என்ன? அல் குர்ஆன். அப்படிப்பட்ட குர்ஆனை தான் நாங்கள் கையில் வைத்துக் கொண்டு ஓதிக்கொண்டிருக்கின்றோம். ஹிஸ்புடைய மஜ்லிஸில பிழை இல்லாமல் அழுத்தம் திருத்தமாக ஓதினோம். எப்படிப்பட்ட குர்ஆன் சகோதரர்களே! அந்த குர்ஆன் இறக்கிய மாதம் தான் இந்த புனிதமான ரமலான் மாதம். அதனால தான் அல்லாஹ் சொன்னான், இந்த ரமலான் மாதத்துல நீங்க நோன்பு வைக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நோன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் நோன்பு நோட்பதை இந்த ரமலான் மாதத்திலே கடமையாக்கி இருக்கின்றான். நான் இந்த ரமலான் மாதத்தில் நின்று வணங்குவதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமா, அந்த குர்ஆன் இறங்கிய அந்த தினம், அந்த குறிப்பிட்ட இரவு இருக்கிறது அல்லவா, அதுதான் லைலத்துல் கத்ர். சுப்ஹானல்லாஹ். அந்த லைலத்துல் கத்ருக்கு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 83 வருடங்களும் 4 மாதங்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த நாட்கள்ல, இந்த வருடங்கள் அனைத்திலையும் ஒரு மனிதன் ஒரு அமலை செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை குர்ஆனை இறக்கினான் அல்லவா ஒரு நாளில், ஒரு இரவில். அந்த லைலத்துல் கத்ர்ல ஒரு மனிதன் அமல் செய்தால் 83 வருடங்களுக்கு மேலால் அமல் செய்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் குர்ஆன் எப்படிப்பட்டது கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலான் மாதம். அந்த ரமலான் மாதத்துல நாங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதினோம். இனி ரமலான் முடிந்தவுடன் குர்ஆனை மூடி வைத்து விடுவோம் என்று நினைக்க வேண்டாம். அல்லது கத்தம் வீடுகளில் மாத்திரம் குர்ஆனை ஓதினால் போதும் என்று நினைக்க வேண்டாம். யாசீன்களை மட்டும் ஓதினால் போதும் என்று நினைக்க வேண்டாம். அவைகளையும் கட்டாயம் செய்ய வேண்டும். குர்ஆனை ஓதி தமாம் செய்ய வேண்டும். யாசீனையும் ஓத வேண்டும். ஆனால் குர்ஆனை நாங்கள் முழுமையாக ஓத வேண்டும். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 5வது ஓத வேண்டும். ஒரு பக்கத்தையாவது ஓதி முடிக்க வேண்டும். வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஒரு ஜுஸை ஓதி முடிக்கலாம். அல்லது 4 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கலாம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை ஓத ஓத
எங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைத்துக் கொண்டிருக்கும், எங்களுடைய மனதுக்கு ஆறுதல் கிடைத்துக் கொண்டிருக்கும், எங்களுடைய கவலைகளை போக்கிவிடும். அது மட்டுமல்ல, குர்ஆனுடைய அர்த்தங்கள், அதனுடைய விளக்கங்கள், இவைகளை நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆலிமிடத்துல, ஒரு உலமாவிடத்துல போய் கேட்டு நீங்கள் தெரிந்து கொண்டால் சுப்ஹானல்லாஹ், நீங்கள் பெற்றுக் கொள்கின்ற இன்பத்துக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு ஞானம் நிறைந்ததுதான் அல் குர்ஆன். சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறக்கிய மாதம் இது மட்டுமல்ல, இன்னொரு பல விடயங்களை இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு சுமந்து வந்தது. அந்த விடயங்களை, இந்த ரமலான் மாதத்தில் பெற்ற பயிற்சிகளை நாங்கள் இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும். நாங்கள் சண்டை பிடிக்கவில்லை. ஒருவர் இன்னொருவருடன் சண்டை பிடிக்கின்ற பொழுது ஒருவர் சொல்லுகின்றார், நான் நோன்பாளி என்று சொன்னவுடனே நாங்கள் அவருக்கு ஏசவில்லை, நாங்கள் அவருக்கு அடிக்கவில்லை, பொறுமையை மேற்கொண்டோம் அல்லவா? எப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை எங்களுக்கு வளர்த்து தந்தது சுப்ஹானல்லாஹ். இது போன்ற பல விடயங்களை காட்டி தந்த புனித ரமலான் மாதம் இன்னும் 2 அல்லது 3 தினங்களில் எங்களை விட்டு பிரிந்து விடும். இந்த ஒரு சில நாட்களுக்குள்ளே நாங்கள் இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்களை விட்டு விடாமல், கடையோரங்களிலேயும் பஜார்களிலேயும் வீணாக்கி விடாமல், இந்த ஒரு சில நாட்களையாவது பயன்படுத்தி இந்த ரமலானுடைய பலாபலன்களை பெற்றுக் கொள்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் கிருபை செய்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் ரஹ்மத்து செய்வாயாக. உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு மென்மேலும் சொந்தருள்வாயாக. உன்னுடைய பிழை பொறுப்பை தந்தருள்வாயாக. இத்துக்கும் மினன்னார் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய கலாமாகிய குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதக்கூடிய சிறந்த மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், அந்த குர்ஆனை எங்களுடைய கபரினுடைய வெளிச்சமாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானிலே எவ்வாறு நாங்கள் தொழுகைகளை விடாமல் மேற்கொண்டோமோ அதே போன்று ரமலான் அல்லாத காலத்திலேயும் இதே பயிற்சியுடன் மிகவும் தக்வா உள்ளவர்களாக, உன்னை பயந்தவர்களாக தொழக்கூடிய பாக்கியத்தை என் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் இன்றும் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ, கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய நோய் நும்பலங்களை போக்கி அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் இன்றும் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய கடன்களை நிவர்த்தி செய்து சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் பலவிதமான பிரச்சனைகளினால் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், மழை இல்லாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ், மழை இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ், உனது ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டை கொண்டு யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், மிகவும் மிகவும் பொருத்தமான, மிகவும் விருப்பமான உன்னுடைய ஹபீபாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டை கொண்டு யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் மனக்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. மழையை தந்து கஷ்டத்தை நீக்குவாயாக, வறட்சியை நீக்குவாயாக. வல்ல நாயனே, யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நாங்கள் மரணிக்கின்ற வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.